வணக்கம், என் பேர் டாக்டர் சுமந்த். நான் காஞ்சி காமகோட்டி சைல்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி we will talk about antibiotic resistance. ஆன்டிபயோட்டிக்னா என்னென்னா, இட் இஸ் நாட் எ சிம்பிள் மெடிசன் கிடையாது. நிறைய பேருக்கு இப்போது சர்வசாதாரணமாக ஆன்டிபயோட்டிக் இல்லாத ப்ரிஸ்கிரிப்ஷனே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் ஆஸ் சச் ரொட்டீனாக பார்த்தோன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் அந்தளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா 95% வரைக்கும் குழந்தைங்களுக்கு வர ஃபீவர் எல்லாம் ஆன்டிபயோட்டிக்கே தேவைப்படாத ஃபீவர். அதுதான் வைரல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைரஸ் மேலே ஆன்டிபயோட்டிக் வேலையே செய்யாது. ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிடும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் எப்படின்னா, வைரஸ் ஃபீவர் ஒரு கொசுன்னு வச்சுக்கோங்க. அது வந்ததுன்னா இப்படி தான் பண்ணணும், தவிர அது கத்தி எடுத்து அடிக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் கத்தின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கைக்கு தான் அடிப்படும், தவிர கொசுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது நாட் கரெக்ட். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் கம்மி. அதுக்கு கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு முன்னாடியே அப்ராப்ரியேட் பிளட் கல்ச்சர் அதெல்லாம் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணணும். இது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறது நம்ம எல்லாரோட கடமை. வணக்கம்.